பிரியங்கா தேவி, ஸ்டேயிங் இன் நமகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டி, ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசன். ஸோ நான் என்னோட நீட்டை வந்து 12th முடிச்சோடனே கொடுத்தேன். அதில் நான் வந்து லோ கிரேட் வாங்கின வாசி நான் அப்ராட் எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணேன். இங்கே வந்து நான் வந்து சூஸ் பண்ண காலேஜ் பேர் நமகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டி. இதில் நான் வந்து ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசனில் நான் பண்ணிருக்கேன். நான் இப்போ கரண்ட்டாக என்னோட ஃபர்ஸ்ட் செம் முடிச்சிருக்கேன். என்னோட ஹாஸ்பிட்டல் ப்ராக்டிஸில் நான் போயிட்டுருக்கேன். ஸோ நமகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா 100+ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்காங்க. செகண்ட் இயர் இப்போ நம்மளுக்கு இருக்க ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருமே நாங்கள் இருக்கோம் இங்கே. ஸோ நமக்கு இங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, மெஸ் ஃபெசிலிட்டி, ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி, லைப்ரரி ஃபெசிலிட்டி எல்லாமே நமக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. லோ கிரேட் வாங்கியிருக்கோம்னா கண்டிப்பாக நம்ம அப்ராட் எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணுறப்போ நமகன் சூஸ் பண்ணலாம். ஏன்னா உஸ்பெகிஸ்தான்லே செகண்ட் லார்ஜஸ்ட் நமக்கு வந்து ஸ்டேட் வந்து நமகன் தான். ஸோ அதில் நமக்கு வந்து கண்டிப்பாக சேஃப்டி எல்லாமே அதிகமாகவே இருக்கும். இங்கே நான் பார்த்த வரைக்கும் ஒரு க்ரைம் கூட கிடையாது. 0 க்ரைம் ரேட்டில் வந்து நமக்கு நமகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டி இருக்குது. அதில் வந்து நமக்கு இங்கே எல்லா கிளாஸஸுமே ரொம்ப ஸ்கெடியூலாக இருக்கும். எல்லாமே நமக்கு வந்து நம்ம அட்டண்டன்ஸ் வந்து ரொம்ப கரெக்டாக பார்த்துப்பாங்க. நம்மளால் ஃப்ரீயாக இருக்கவே முடியாது. ஏன்னா நமக்கு வந்து அவ்வளோ ஸ்கெடியூல்டாக எப்படி ஒரு இந்தியன் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் இருப்பாங்களோ அதே லெவலுக்கு நமக்கு இங்கே வந்து படிக்கிறதுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நமகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டி பற்றி. ஸோ நமகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் நமக்கு இந்தியன் ஃபேக்கல்ட்டிஸ் அவைலபிளாக இருக்காங்க, உஸ்பெக் டீச்சர்ஸும் அவைலபிளாக இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து உஸ்பெக் லாங்குவேஜ்லலாம் பேச போகிறதில்ல, இங்கிலீஷ் மீடியமில் தான் நமக்கு பேச போகிறாங்க. இந்தியன் ஸ்டாஃப்ஸ் இருக்கவாசி நமக்கு வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நம்ம டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க ஹாஸ்டல்லையுமே அவங்களோட ஃப்ரீ டைம் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் போய் உங்கள் டவுட் செக்ஷன் கிளியர் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இது எதுவுமே அவங்க கூட கிளியர் பண்ண இல்லைன்னா உங்களுக்கு ஃப்ரீ வைஃபை கொடுப்பாங்க, ஃப்ரீ லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். நீங்கள் அதுலேருந்து உங்களுக்கு தேவையான டவுட் கிளியரன்ஸ் பார்த்துக்கலாம். நமக்கு வந்து நிறையா சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். இங்கே பேசிக் சப்ஜெக்ட்ஸ் ஃபர்ஸ்ட் செம்மில் நடத்துவாங்க. அதை வச்சு நீங்கள் வந்து போக போக நம்ம எல்லா சப்ஜெக்ட்ஸ் ஆக்சுவலி நமக்கு இந்தியாவில் 18+ சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அது எல்லாமே நம்ம இங்கே கவர் பண்ணிடும். ப்ளஸ் நம்ம லாங்குவேஜும் படிப்போம். ஸோ அதனால் நமக்கு வந்து எஃப்எம்ஜி பற்றி கவலையே வேணாம். ஏன்னா இங்கே எஃப்எம்ஜி கிளாஸஸும் நமக்கு இருக்குது. லாஸ்ட் டைமாக எங்களுக்கு டாக்டர் மாருதி வந்திருந்தார். அவர் வந்து எங்களுக்கு ஃபுல்லாகவே கிளியராக பயோகெமிஸ்ட்ரி பற்றி அவ்வளோ டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நாங்கள் ஒரு 10 days ப்ளஸ் கிளாஸ் போயிருந்தோம். ஒரு 3 hours கிளாஸ் பார்த்தீங்கன்னா 30+ hours நாங்கள் வந்து எஃப்எம்ஜிக்கே நாங்கள் ஃபர்ஸ்ட் செம்லேயே நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். அதனால நமக்கு வந்து ஒவ்வொரு செம்முக்குமே நமக்கு வந்து எஃப்எம்ஜி கிளாஸஸ் இருக்கும். நமக்கு நம்ம வீடியோஸும் நம்ம நிறையா ரெஃபர் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த எஃப்எம்ஜி டீச்சர்ஸுமே உங்களுக்கு வீடியோஸுமே கொடுத்துருவாங்க. இப்போ வந்து நமகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் வந்து ஸ்டிமுலேட்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது, ஃபேக் போன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதை வச்சு உங்களுக்கு வந்து அனாட்டமி கிளாஸஸ்லாம் ரொம்ப கிளியராகவே போகும். உங்களுக்கு லெக்சர்ஸும் இருக்கும். நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் செக்ஷன்ஸும் இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட போன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு மார்க்கும் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் செக்ஷனுக்காக நிறையா லேப் கூப்பிட்டு போவாங்க. நல்ல ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். நமகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் வந்து இன்னும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்காக நான் ரெஃபர் பண்ணுவேன். ஸோ இப்போ நான் வந்து சொன்ன மாதிரி நான் ஃபர்ஸ்ட் செம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஒரு நல்ல ஸ்கோரோடவே நான் வந்து முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ப்ராக்டிக்கல் கிளாஸஸ்க்கு அதாவது ஹாஸ்பிட்டல் விசிட்டுக்கு என்னை வந்து எலிஜிபிள் ஆக்கியிருக்காங்க. ஸோ நான் ஹாஸ்பிட்டல் விசிட் போகிறப்போவே நான் நினச்சேன் நமக்கு என்ன இந்தியாவில் வந்து 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே நம்மளால் போக முடியும். ஓடி கூட நம்மளால் போக முடியாது. ஆனால் இங்கே ஃபர்ஸ்ட் இயரில் நாங்கள் வந்து 5+ ஹாஸ்பிட்டல் நாங்கள் இப்போ வரைக்கும் விசிட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நாங்கள் ஓடி போயிருக்கோம். நாங்கள் வந்து இப்போவே எப்படி வந்து ஐவி போடுறது எப்படி கற்றுக்குறோம், இன்ஜெக்ஷனுக்குலாம் எங்களுக்கு எப்படிலாம் வந்து போடணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் நாங்கள் எல்லாமே எங்களுக்கு வந்து கிளியராகவே சொல்லி கொடுப்பாங்க ஹாஸ்பிட்டல் விசிட்டில். அங்கே வந்து நமக்கு இங்கிலீஷ் லேர்ன் பண்ண டாக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதனால நமக்கு வந்து அங்கே கான்வர்சேஷனுக்கு எந்த பயமே இருக்காது. நமக்கு வந்து இப்போ போடுறப்போ நல்ல பேஷண்ட்ஸ் ஃப்ளோ இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸாக சூஸ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். எனக்கு அங்கே அவ்வளோ பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. நம்ம வந்து அவங்கள போய் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அவங்களோட தாராளமாக உங்களுக்கு வந்து அவங்க இங்கே இருக்கிற உஸ்பெக் பீப்புள்ஸுக்கு ரொம்ப இந்தியன்ஸை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அவங்க உங்களுக்கு வந்து நல்லாவே கோப்பப் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட நல்லாவே பேசி பழகலாம். ஒரு 10 days 15 days உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் விசிட் போடுவாங்க. அதில் நீங்கள் டெய்லியும் என்னென்ன பண்ணுறீங்கன்னு ஒரு டைரியில் நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே எல்லாமே நீங்கள் வந்து நமகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டி அங்கே நீங்கள் படிக்கணும்னா எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்கெடியூல்டாக இருக்கும். உங்களுக்கு டெய்லியும் ஸ்கெடியூல் கொடுப்பாங்க. இந்த ஒர்க் பண்ணணும் அப்படின்னு எல்லாமே அப்கிரேட்டும் பண்ணிடுவாங்க ஹெம்எஸில். அதனால் உங்களுக்கு இதில் நீங்கள் எந்த பயமுமே இருக்காது. எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ராப்பராக கொண்டு போவாங்க.
ஸோ நம்ம நெக்ஸ்ட் இங்கே இருக்க ஃபெசிலிட்டிஸ் பார்க்க போகிறோம். இங்கே வந்து நம்ம மேஜர் டைம் நம்ம வந்து ஹாஸ்டலில் தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஹாஸ்டலில் நமக்கு என்ட்ரி ஆகும் போதே நமக்கு செக்யூரிட்டி வைஸில் தான் என்ட்ரி ஆகும். நமக்கு ஐடி கார்டும் இருக்கும், ஃபேஸ் ஐடி ரெக்கக்னிஷனும் இருக்கும். இந்த ஃபேஸ் ஐடி ரெக்கக்னிஷன் இருந்தால் தான் உங்களால் உள்ளே வர முடியும், வெளியும் போக முடியும். அதனால சிசிடிவி அண்டர் 24/7மே நாங்கள் சிசிடிவி கண்ட்ரோலில் தான் இருப்போம். எக்ஸப்ட் ரூம் நீங்கள் வந்து காரிடோரில் சிசிடிவி பார்க்கலாம், லிவிங் ரூமில் சிசிடிவி பார்க்கலாம், ஹாஸ்டலுக்கு வெளியே கூட சிசிடிவி பார்க்கலாம், மெஸ்ஸில் கூட சிசிடிவி பார்க்கலாம். அதனால இங்கே எந்த டேஞ்சரும் கிடையாது. கண்டிப்பா எல்லாருமே அவங்களோட மீன் சில்ட்ரன்ஸ் தாராளமா இங்க அனுப்பலாம். அதுக்கப்புறம் நம்மளோட ஹாஸ்டல்ல இருக்க ஃபெசிலிட்டிஸ் பார்த்தோம்னா, நமக்கு இங்க தனி ஹாஸ்டல், கேர்ள்ஸ் தனி ஹாஸ்டல், பாய்ஸ் தனி ஹாஸ்டல்னு இருக்கு. அதில் வந்து நமக்கு ஒரு ரூமுக்கு 4 பேர் ஷேர் பண்ணலாம். ஐ மீன் 4 மெம்பர்ஸ் கேன் ஷேர் ஒன் ரூம். அதுக்கப்புறம் வந்து வி ஹேவ் வாஷிங் ஏரியா, வேர் உங்களுக்கு வாஷிங் மிஷின்ஸும் கொடுத்துருவாங்க. அதில் டைமிங்கும் இருக்கும். நீங்கள் அதில் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரையிங் ஏரியாவும் அதுக்கு செப்பரேட்டாக இருக்கும். லிவிங் ரூம் இருக்கும். அங்கே டிவி இருக்குது. நீங்கள் அதனால் நீங்கள் வந்து உங்களோட ரிலாக்ஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு வந்து வைஃபை இங்கே இல்லைனா தாராளமாக வைஃபையும் ஃப்ரீ வைஃபைவும் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஃப்ளோர்லேயுமே உங்களுக்கு வைஃபை இருக்கும். எந்த ஃப்ளோரில் நீங்கள் இருந்தாலுமே உங்களுக்கு வைஃபை ஃபெசிலிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஹோல் ஹாஸ்டலுமே நமக்கு வந்து சென்ட்ரலி ஹீட்டர் அவைலபிளாக இருக்குது. நமக்கு காலேஜ்லேயுமே சென்ட்ரலி ஹீட்டர் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் நமக்கு வந்து அந்த ஹார்ஷான கோல்டு கிளைமேட் பற்றி நம்ம திங்க் பண்ணவே வேணாம். அதே மாதிரி நமகன் சிட்டி ஃபுல்லாகவே வந்து நமக்கு ஃப்ளவர்ஸால் கவர் ஆன ஒரு ஏரியா. இங்கே நிறையா ஃபெஸ்டிவல்ஸ் நடக்கும். இப்போது உங்களுக்காக கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸுமே நமக்கு இந்த காலேஜ்லேருந்து தனியாக கொடுக்குறாங்க. இந்தியன் கல்ச்சருமே நம்ம இங்கே நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. உஸ்பெக் கல்ச்சருக்குமே நம்மளை இன்வைட் பண்ணுவாங்க. அதனால 2 கல்ச்சருமே நம்ம இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எல்லா ஃபெஸ்டிவல்ஸுமே நாங்கள் இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு வந்து அதுக்கு மேஜராக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நமகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டி. நமக்கு வந்து உஸ்பெக் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸுமே இங்கே நிறையா இருக்கும். அதுலேயுமே நம்மளை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுவாங்க. அதுலேயுமே நம்ம இனிஷியேட் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இங்கே நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இப்போ வந்து ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்கன்னா அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் இருக்குது. அப்புறம் ஓப்பன் ஏரியா ஜிம் இருக்குது. அங்கே நீங்கள் வந்து உங்களோட ஜிம் ஒர்க் அவுட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வாலிபால் கோர்ட் இருக்குது. ஷட்டில் நெட் கொடுப்பாங்க. ஷட்டில் பேட் அண்ட் காக்மே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் அதை எடுத்து கூட நீங்கள் விளாட்லாம். அதுக்கப்புறம் வந்து ஃபுட்பால் கோர்ட் இருக்குது. ஃபுட்பால் கோர்ட் தான் இங்கே இருக்கிறதுலே பெரிய கோர்ட். அதில் வந்து நீங்கள் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் நான் விளாண்டு பார்த்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் ஹாஸ்டலுக்கு வெளியே இருக்கும். நல்ல வென்டிலேஷன் இருக்கும். அங்கே ஃபுல்லாகவே நமக்கு ஃப்ளவர்ஸ் இருக்கும். அதனால் பார்க்குறதுக்கே ஒரு பெஸ்ட் அட்மாஸ்பியர் இருக்கும் ஹாஸ்டலுக்கு வெளியவும். உள்ளேயுமே பார்த்தா அவ்வளோ க்ளீனாக இருக்கும். ஏன்னா நமக்கு க்ளீனிங் ஸ்டாஃப்ஸ் வந்து ரெகுலராக வருவாங்க. இதில் நமக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுல எந்த இஷ்யூவுமே இருக்காது. ஹைஜீன், உஸ்பெகிஸ்தான் இஸ் மென்ட் ஃபார் தேர் ஹைஜீன். ஸோ அதனால் அவங்க எவ்வளோ ஹைஜீனாக இருப்பாங்க, எவ்வளோ க்ளீன் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும். ரோட்ஸுமே அவ்வளோ க்ளீனாக இருக்கும். அப்போ நம்ம ஹாஸ்டல்ஸுமே எவ்வளோ க்ளீனாக இருக்கும்னு நம்ம திங்க் பண்ணலாம். இங்கே இருக்கிற எல்லாருமே நம்ம கூட வந்து நல்லா தான் பழகுவாங்க. அதுவும் உஸ்பெக் பீப்புள்ஸ்க்கு இந்தியன்ஸை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நம்ம அதை பற்றி திங்கே பண்ண வேணாம். எல்லா உஸ்பெக் பீப்புள்ஸுமே இந்தியன்ஸோட அவ்வளோ ஜாலியாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம இங்கே வந்து பக்கத்துலேயே நம்ம வந்து ட்ராவலுக்கு போகலாம். நிறையா பார்க்ஸ் இருக்குது. நம்மளே கூட்டிகிட்டு போவாங்க நமகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டியிலேருந்து. உங்களுக்கு வந்து செம் லீவில் கூப்பிட்டு போவாங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக போகலாம். ஸோ லாஸ்ட்டாக நான் வந்து எல்லாருமே நமகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கு நான் வெல்கம் பண்ணுறேன். ஏன்னா இந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஏன்னா உஸ்பெகிஸ்தானில் இதுதான் செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டேட். அதனால் உங்களுக்கு நீங்கள் தாராளமாக இங்கே ஜாயின் பண்ணலாம். அது நமகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி ஆஃப் மெடிசன். ஐ ரெக்கமெண்ட் எவ்ரி ஒன் டு ஜாயின் ஹியர் அண்ட் தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ஆஷ்லி நிதிஷா, தமிழ்நாடு கன்னியாகுமரியிலேருந்து வரேன். நான் நமகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி ஆஃப் மெடிசன் இன் உஸ்பெகிஸ்தான் தான் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிஞ்சு செகண்ட் செமஸ்டருக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் வந்து லாஸ்ட் இயர் தான் வந்துட்டு இங்கே அட்மிஷன் போட்டேன். காலேஜ் வைஸ் எல்லாமே பார்த்தா படிக்கிறது எல்லாமே வந்துட்டு நார்மலாக இருக்குது. நம்ம எப்படி இந்தியாவில் படிப்போமோ அது மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. டீச்சர்ஸ் ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி டு அஸ். அண்ட் எஸ்பெஷலி நமகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டி லாங்குவேஜுக்கு எந்த ஒரு பெரியரும் கிடையாது. லாங்குவேஜுக்கு இந்தியன் டீச்சர்ஸும் இருக்காங்க, உஸ்பெக் டீச்சர்ஸும் இருக்காங்க. we are so comfortable here. பொதுவாகவே இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்தியன் லாங்குவேஜ், அதாவது இங்கிலீஷ் ஆர் எனி தமிழ் எக்ஸ்பிளனேஷனுக்கு தமிழ் அது எதுவுமே வந்துட்டு புரியாது. அப்ராட் சிட்டிஸில் புரியாது. ஏன்னா உஸ்பெகிஸ்தானில் தனி லாங்குவேஜ் இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் வந்து இங்கே வந்து உஸ்பெகிஸ்தானில் அந்த ஒரே பிரச்சனையும் இல்லை. எல்லா ப்ரொஃபஸர்ஸ், அதாவது வெல் எஜுகேட்டட் ப்ரொஃபஸர்ஸ் ப்ளஸ் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ் இருக்கறனால அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சனால இங்கே எந்த ஒரு பிரச்சனையும் லாங்குவேஜஸ்க்கு இருக்காது. அவங்க வந்து சொல்லித்தர முறையை நமக்கு வந்து எல்லாமே வந்து நமக்கு புரிஞ்சு நம்மளோட ஸ்டடீஸ்க்கு வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா இங்கே வந்துட்டு ஃபஸ்ட் இயர்லேருந்து மெடிக்கல் ட்ரைனிங் இருக்குது. வேறு எல்லா காலேஜ்லேயும், அதாவது வேறு அப்ராட் காலேஜில் எல்லாமே வந்துட்டு தேர்ட் இயர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுறாங்க. ஆனால் இங்கே நமகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே வந்து ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்காகவே வந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுறனால ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு ப்ராக்டிக்கலாகவே எல்லாமே புரியும். எப்படி வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு டாக்டர்ஸ் அண்ட் பேஷண்ட்ஸ் எப்படி அவங்களோட இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது, எப்படி வந்து ஒரு டாக்டர் வந்து பேஷண்ட்டை கேர் பண்ணணும், ஹாஸ்பிட்டல் என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, ஹாஸ்பிட்டல் என்னென்ன ஃபாலோ பண்ணணும், எல்லாமே வந்துட்டு ஃபஸ்ட் இயர்லேருந்தே நமக்கு சொல்லி தராங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம போகிறனால அது வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வாட் இஸ் எஃப்எம்ஜி? எஃப்எம்ஜி அப்படின்னா எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சு, அதாவது அப்ராடில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இந்தியா போய் இந்தியாவில் நடக்கக்கூடிய எக்ஸாம் எழுதுறது தான் எஃப்எம்ஜி. அந்த எக்ஸாமுக்கு வந்து எப்போவுமே நார்மலாக வந்து எல்லா யூனிவர்சிட்டியிலும் ஆஃப்டர் 6 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்துட்டு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க 1 வருஷம் படிப்பாங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஆனால் நமகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் அப்படி இல்லை. ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே வந்து இந்தியன் டாக்டர்ஸ் ஆர் இந்தியன் ப்ரொஃபஸர்ஸாக வந்து நமகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் கூப்பிட்டு அவங்க வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து எஃப்எம்ஜி கற்றுக்கிறனால 6 இயர்ஸில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, எந்த ஒரு பெரியரும் இல்லை. ஸோ அவங்க வந்து ஈஸியாக வந்துட்டு எஃப்எம்ஜி பாஸ் ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்காக ஃபெசிலிட்டிஸ், லைப்ரரி ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குது. அது மட்டும் ஒரு சின்ன ரூம் மட்டும் கிடையாது, இது ஃபுல்லாகவே வந்துட்டு லைப்ரரி தான். ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் ஒரு மினிட்டும் வந்துட்டு வேஸ்ட் பண்ணாமல் இங்கே வந்து அவங்க ரிலாக்ஸாக படிக்கலாம். இது ஃபுல் ஆஃப் புக்ஸ் அண்ட் ஃபுல் ஆஃப் அவங்களோட நாலேஜ் வந்துட்டு கெயின் பண்ணுறதுக்கு. அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டடி மட்டும் இல்லை, நமகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் கோட், அதாவது ஃபுட்பால், வாலிபால், ஷட்டில் எல்லாமே. ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு படித்து அவங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லாமல் எப்போவுமே அவங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஈவினிங் டைமில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து கிரவுண்டும் கொடுத்துருக்காங்க. அவங்களோட மைண்டை வந்துட்டு அவங்க ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஃப்ரீடமாக இங்கே வந்துட்டு இருக்கலாம். எந்த ஒரு ப்ரெஷரும் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இங்கே இல்லாமல் அவங்க வந்து படித்தாங்களா, அவங்க வந்துட்டு விளையாடினாங்களா, அவங்களோட விளையாட்டை வந்துட்டு அவங்க வந்து பார்த்துக்கலாம். நாட் ஓன்லி வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட், தே ஹாவ் given a ஜிம்மும் இருக்குது. அவங்களோட ஃப்ரீ டைமில் அவங்க வந்துட்டு அவங்களோட பாடியை வந்து ஃபிட்னஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க வந்துட்டு அவங்களோட மைண்டை வந்து எப்போவுமே இங்கே வந்துட்டு ஃப்ரீயாக வச்சுக்கலாம். பட் இந்தியாவில் வந்துட்டு அது வந்து ரொம்பவே கஷ்டம். இந்தியாவில் வந்துட்டு அவங்க வந்துட்டு எப்போவுமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், ஏன்னா படிக்கணும், அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் இது வேரியண்ட்டும் வந்துட்டு அவங்களுக்கு இல்லை. ஆனால் வந்துட்டு உஸ்பெகிஸ்தானில் இவங்க வந்து எல்லாமே வந்துட்டு இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க, எஸ்பெஷலி இன் நமகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில். ஸ்டடீஸ் அப்புறம் வந்துட்டு காலேஜ் எல்லாத்தையும் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம வந்து ஹாஸ்டல் பற்றி முக்கியமான விஷயமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கவலையாக இருக்கிறதே வந்துட்டு ஹாஸ்டல் பற்றின தான். ஹாஸ்டலில் வந்து எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை, ஏன்னா வந்து ஒரு ரூமில் வந்துட்டு 4 பேர் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான பெட்ஷீட், பெட் எல்லாமே வந்துட்டு அவங்களே கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவலையே வந்துட்டு ஃப்ரீ ஒய்ஃபை தான். அவங்க வந்து ஃப்ரீ ஒய்ஃபையும் வந்துட்டு கொடுக்குறாங்க. எந்த விதமான வந்துட்டு ஸ்ட்ரகிளும் இல்லாமல் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஃப்ரீயாக வந்து படிக்கிறவங்களுக்காக. அது மட்டுமே இல்லாமல் வெளியில் வந்துட்டு அவங்கள இருக்கிறதுக்கு வந்துட்டு ஃப்ரீ லிவிங் ஸ்பேஸும் இருக்குது. ப்ளஸ் அது கூடவே வந்துட்டு வாஷிங் மிஷின், லாண்ட்ரி ஏரியா இருக்குது, வாஷிங் ஏரியா, கிச்சன் தான் மெயினே வந்துட்டு. இப்போ யாருக்காச்சும் சடனாக வந்துட்டு பசிக்குது அப்படின்னா அவங்க வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு கிச்சனில் போய் சமைக்கலாம். அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அவங்களே வந்துட்டு சமைச்சிக்கலாம். அந்த விதமான எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துட்டு இது வரைக்குமே வந்துட்டு ஹாஸ்டலில் இல்லை. அது எல்லாம் வந்துட்டு ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. நமகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டி வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டுமே இல்லாமல் மெஸ்ஸில் வந்து 3 வேளையும் வந்துட்டு அவங்க நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா வந்துட்டு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பொதுவாகவே இருக்க பிரச்சனையே வந்துட்டு இந்தியன் செஃப் வந்து இருக்கணும் அப்படின்னு தான். அதையும் வந்துட்டு இவங்க வந்து அது வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்தியாவிலேருந்து வந்து செஃப்லாம் வந்து இங்கே சமைக்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன பிடிக்கும், என்னென்ன ஃபுட் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டு அவங்க வந்துட்டு செய்கிறாங்க எல்லாமே. ஓகே, காலேஜ், ஹாஸ்டல், மெஸ் எல்லாமே பற்றி பார்த்தோம். இப்போ வந்துட்டு நமகன் சிட்டி. இந்த சிட்டியை பற்றி பேசணுன்னா அவ்வளோ அழகாக இருக்கும், ஃபுல் ஆஃப் ஃப்ளார்ஸ். இவங்க வந்துட்டு மோஸ்ட்டாக இங்கே செலிப்ரேட் பண்ணுறதே ஃப்ளவர்ஸ் ஃபெஸ்டிவல் தான். ஏன்னா இங்கே வந்துட்டு எங்கே பார்த்தாலுமே அழகழகான பூக்கள் இருக்கும். பூக்களை பார்த்தாலே ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது, அவங்க இருக்கும். இங்கே வந்து பார்க்ஸ் இருக்குது, இங்கே வந்துட்டு எல்லாமே இருக்குது. நம்ம வந்து நடந்து போகலாம், ஃப்ரீயாக நடக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஜாலியாக நடக்கலாம். ஏன்னா ஃபுல் ஆஃப் ஃப்ளார்ஸ் நம்மளோட மனசை வந்துட்டு கவர் பண்ணி இருக்கும் இங்கே எல்லாமே. பொதுவாகவே பேரண்ட்ஸ்க்கு இருக்க ஒரே கவலை என்னென்னா அவங்களோட பிள்ளைங்கள வந்துட்டு அப்ராடில் வந்துட்டு விட்டால் அவங்களுக்கு வந்து சேஃப்டி இருக்குமா, ஏதாவது பிரச்சனை இருக்குமா, அந்த மாதிரி கவலை இருக்கும். ஆனால் வந்து இங்கே அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு காலேஜ் போகிறாங்களா இல்லையா, இல்லை அவங்க வந்து ஹாஸ்டலில் தான் இருக்காங்களா, எல்லாமே வந்துட்டு அவங்க அண்டர் த கண்ட்ரோல். அது மட்டுமே இல்லாமல் இங்கேருந்து அவங்க வெளில போகணும் அப்படின்னா ஃபேஸ் ரெகக்னிஷன் இருக்குது. அங்கேருந்து உள்ளே வரணும்னா அதே பாசிபிலிட்டிஸ் இங்கே இருக்குது. எல்லாமே இங்கே இருக்குது. சிசிடிவி கண்ட்ரோல் எப்போவுமே வந்துட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. எப்போவுமே வந்துட்டு கைடன்ஸ்லேயே இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். அதனால
அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வெளியே போகணும், அவங்களுக்கு அது பிரச்சனை இது பிரச்சனை, சேஃப்டி பற்றி எந்த ஒரு கவலையுமே வேண்டாம். ஏன்னா எல்லாமே டேக் கேர் பண்ணுறாங்க. இந்த ஊரில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்தியாவில் எந்தெந்த பிரச்சனைலாம் இருக்கோ அது எதுவுமே இங்கே கிடையாது. அதனால நீங்கள் வந்துட்டு நம்பி இங்கே வரலாம். உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா they will sort out these problems. அட் லாஸ்ட்லி என்னோட லைஃப் வந்துட்டு அங்கே இங்கே போய் என்னெல்லாமோ நடந்துச்சு. ஆனால் வந்து பெஸ்ட் டிசிஷன் அப்படின்னா நான் வந்து உஸ்பெகிஸ்தானில் இந்த நமகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் நான் சேர்ந்தது தான். அது மாதிரி உங்களுக்கு நான் சொல்கிறது வந்துட்டு உங்களோட பெஸ்ட் டிசிஷனாகவே எப்போவுமே இது இருக்கும். அண்ட் ஐ ஆல்வேஸ் வெல்கம் யூ ஆல் வித் மை ஆல் ஹார்ட். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஐம் சூர்யா. நான் வந்து தமிழ்நாட்டில் இருந்து வரேன். இங்கே நான் இப்போ செகண்ட் இயர் எம்பிபிஎஸ் படிக்கிறேன் நமங்கன் ஸ்டேட் யூனிவர்சிட்டி இந்த ஃபேக்கல்ட்டி ஆஃப் மெடிசன். இப்போ காலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். மற்ற ரீஜனல் லாங்குவேஜஸ்லலாம் இருக்காது. மோரோவர் டு இங்கே பீப்புள் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக கிளாஸஸ் கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே இப்போ ஹாஸ்டல் எல்லாம் பார்க்கும்போது ஃபஸ்ட் இயர்லேருந்தே நமக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. நாங்கள் ஃபஸ்ட் இயர்லேருந்தே கிளினிக்கல்ஸ்க்கு போயிட்டு இருந்தோம். ஹாஸ்பிட்டல் டியூட்டிஸ் எல்லாமே போயிட்டு இருந்தோம். அங்கே எல்லாமே நமக்கு ஒரு கிளினிக்கல் எக்ஸ்போஷர்ஸ் வந்து கிடைக்கும். பேஷண்ட்ஸ் கூட டாக்டர் பேஷண்ட் கம்யூனிகேஷன் நம்ம ஃபஸ்ட் இயர்லேருந்தே கிடைக்கிறது நிறைய இடத்துல பாசிபிலிட்டிஸே கிடையாது. பட் ஆனால் இந்த இடத்துல அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயமாவே இருக்குது. ஃபஸ்ட் இயர்லேருந்தே நம்ம ஒரு டாக்டர் நம்ம போய் ஒரு பேஷண்ட்டை பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இந்தியாவிலேயே சில இடங்கள்ல வந்து இது நடக்கிறது கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது எஃப்எம்ஜி கிளாஸஸ், ஏன்னா நம்ம இங்கேருந்து போனதுக்கப்புறம் எஃப்எம்ஜி எக்ஸாம்ஸ் எழுதுவோம் இல்லையா. ஸோ எஃப்எம்ஜி கிளாஸஸ்க்கு வந்து நமக்கு ஃபஸ்ட் இயர்லேருந்தே ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அனாட்டமி, பயோகெமிஸ்ட்ரி, பேசிக் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் இயர்லேருந்தே எஃப்எம்ஜி கிளாஸஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த நாங்கள் இருக்கிற சிட்டி அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் சிட்டி. நீங்கள் த ஃப்ளவர் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்தாலே உங்களுக்கே தெரியும் ஹவு பியூட்டிஃபுல் இட் இஸ் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்டல் சைடு அப்படின்னு பார்க்கும்போது இந்தியன் மெஸ் இருக்குது. நிறைய கண்ட்ரீஸில் வந்து மெஸ் இருக்காது, ஹாஸ்டல்ஸ் இருக்காது, வெளியே தான் தங்கணும். பட் ஆனால் இங்கே இந்தியன் ஹாஸ்டல்ஸ் எல்லாமே ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து நல்லாவே இருக்கும். அதையும் தாண்டி பார்க்கும்போது காலேஜஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒவ்வொரு இடத்துல அமைஞ்சிருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வேற என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம இங்க இருக்கிற சுச்சுவேஷன்ஸ், இங்க பீப்புள்லாம் வந்து உண்மையாவே ரொம்ப நைஸா இருப்பாங்க. நமக்கு கம்யூனிகேஷன்ஸ்லயே இருக்கட்டும், ஒரு ஹியூமனிட்டி வந்து அந்த ப்ராப்பரான ஒரு சரௌண்டிங்ஸ் வந்து நமக்கு இங்க படிக்கிறது கிடைக்கும். அது வந்து சரௌண்டிங்ஸ் வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங். நம்ம இப்போ படிக்கிறோம் அப்படின்னா சரௌண்டிங்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இங்க வந்து நமக்கு பர்ஃபெக்டாவே அமையுது. ஸோ நம்மளோட ஸ்டடீஸ்ல வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகாது. நல்லா நம்ம படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹாஸ்டல்ஸ் பற்றி நான் சொல்லிட்டேன். இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே இருக்கிறது வந்து நமக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்களும் இங்கே வாங்க, வந்து படிங்க. யூ வில் ஆல்சோ பிகம் அ கிரேட் டாக்டர் இன் த ஃபியூச்சர். தேங்க்யூ. நான் ஜாவித் ஜபார், திருச்சியிலிருந்து எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்காண்டி உஸ்பெகிஸ்தான் வந்திருக்கேன். இங்கே வந்து நான் வந்து உஸ்பெகிஸ்தானில் நமங்கன் மெடிக்கல் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் வந்து படிச்சுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இயரில் செகண்ட் செமஸ்டர் படிச்சுட்டு இருக்கேன். இங்கே கம்பேரிவேட்லி வந்து உஸ்பெகிஸ்தானில் இருக்கிற காலேஜஸ்லேயே நமங்கன் ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூனிவர்சிட்டி. இங்கே உங்களுக்கு ஸ்டடீஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான காலேஜ் இந்த காலேஜ் தான். கம்பேரிவேட்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா காலேஜையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து படிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நமங்கன் மெடிக்கல் ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ்னு நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுக்காகவே முக்கால்வாசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியன் ஸ்டாஃப்ஸ் தான் முக்கால்வாசி இருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு உஸ்பெக் ஸ்டாஃப்ஸ் இருந்தாலும் உஸ்பெக் ஸ்டாஃப்ஸும் இங்கிலீஷ் கண்டிப்பாக பேசுவாங்க. அதனால் வந்து உங்களுக்கு ஸ்டடி சம்மந்தப்பட்டமாக எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. தென் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து திரும்பி போய் இந்தியாவில் வந்து ஒர்க் பண்ணோம்னா எஃப்எம்ஜி கிளியர் பண்ணியிருக்கணும். அதுக்கு அந்த ஃபஸ்ட் இயர்லேருந்தே உங்களுக்கு வந்து எஃப்எம்ஜி ப்ராக்டிஸும் கொடுத்துட்ருக்காங்க. இந்த எஃப்எம்ஜி ப்ராக்டிஸும் நம்மளோட இந்தியன் ஸ்டாஃப்ஸை வந்து வெளியில் இந்தியாவிலேருந்து வர வச்சு உங்களுக்கு எஃப்எம்ஜி கிளாஸஸ் வருஷம் எடுக்கிறாங்க. எங்களுக்கு ஃபஸ்ட் இயர்லேருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடீஸ் முடிஞ்சுட்டு வந்து தங்குறதுக்கு ஹாஸ்டல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளுடைய காலேஜுக்கு பக்கத்துலேயே வந்து ஹாஸ்டல்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்ஸும் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இந்தியன் குக்ஸும் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபுட்ஸ் தந்துட்டு இருக்காங்க. ஹாஸ்டலை பற்றி பார்த்தீங்கன்னா தாராளமாக ஒரு 4 பேர் இருக்கிற அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு பாத்ரூம்ஸும் டாய்லெட்ஸும் ஹைஜீனாகவே எப்போதுமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருப்பாங்க. டெய்லியுமே காலையில் உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு க்ளீனர்ஸும் வந்துடுவாங்க. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. அதனால் அந்த பிரச்சனையும் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. ப்ளஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே சமைக்கிற சாப்பாடு சப்போஸ் சில நேரத்தில் உங்களுக்கு ஒத்துக்கலைன்னா நீங்கள் வந்து தனியாக சமைச்சிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து கிச்சன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிச்சன்ஸில் நீங்கள் உங்களுக்கு எமர்ஜென்சியாக இருக்கிற நேரத்தில் சமைச்சு நீங்கள் உங்களுக்கு தேவையான சமைச்சிக்கலாம்.
ப்ளஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒவ்வொரு செமஸ்டர் முடிக்கும் போது உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் விசிட்ஸ் கூட்டு போவாங்க. அதாவது நீங்கள் வந்து படிக்கிறது மட்டும் இல்லாமல் வந்து படித்ததை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காண்டி உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் விசிட்ஸ் உங்களுக்கு இருக்குது. செமஸ்டர் முடிஞ்சு 15 days கண்டிப்பாக உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் விசிட்ஸ் இருக்கும். அங்கே நீங்கள் இன்ஜெக்ஷன் போடுறது, மற்றபடி நார்மலாக பேசிக்ஸாக ஃபஸ்ட் இயரில் நாங்கள் பேசிக்ஸாக கற்றுக்கிறது இன்ஜெக்ஷன்ஸ், பேஷண்ட் எப்படி ட்ரீட் பண்ணுறது, நர்சிங் ஒர்க்ஸ் இதெல்லாம் வந்து நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம். போக போக ஒவ்வொரு இயர்ஸுக்கு கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எல்லா விதமான ஒர்க்ஸும் ஒரு MBBS ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்க வேண்டிய எல்லாத்தையுமே ஜென்ரலாக தாராளமாக கற்றுக்கலாம், எந்த பிரச்சனையுமே இருக்காது. தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொன்ன மாதிரி இந்தியன் ஃபுட்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. 2 குக்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு வீக்லி 3 days நான்வெஜ்ஜும் வருவாங்க. நான்வெஜ் இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு வெஜ்ஜுமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, சப்போஸ் நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா. அது இல்லாமல் வந்து இந்த என்விரான்மெண்ட்டும் ரொம்ப எக்கோ ஃப்ரெண்ட்லியான என்விரான்மெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு அதனால் எந்த பயமும் தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி தான், கம்பேரிவேட்லி உஸ்பெகிஸ்தானில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டடீஸுக்கு வந்து நான் ஃபீல் பண்ணதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் வந்து நமங்கன் ஸ்டேட் யூனிவர்சிட்டி தான். ஸோ வந்து எந்த பயமும் இல்லாமல் நமங்கன் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணி நீங்கள் 12th முடிச்சுட்டு இப்போ எதுவும் காலேஜ் ஜாயின் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் நமங்கன் ஸ்டேட் யூனிவர்சிட்டி விசிட் பண்ணி பாருங்கள். ஹோப் இட் வில் பி குட் ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் தினகரன். நான் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கேன். இங்கே நான் செகண்ட் இயர் MBBS ஸ்டூடெண்ட் நமங்கன் ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி ஆஃப் மெடிசனில் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். இங்கே போத் நமக்கு வந்து இந்தியன் ஃபேக்கல்ட்டியும் இருக்காங்க, அதே மாதிரி உஸ்பெக் ஃபேக்கல்ட்டியும் இருக்காங்க, ஸ்டாஃப்ஸும் இருக்காங்க. அவங்க எல்லாமே நல்ல இங்கிலீஷ் பேசுவாங்க. ஸோ உங்களுக்கு லாங்குவேஜில் எந்த பேரியரும் இருக்காது. அதே மாதிரி வந்து நமக்கு ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் போத் அவங்க எல்லாத்துக்குமே வந்து உஸ்பெக் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே லோக்கலில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டடி எல்லாமே குட்டாக இருக்குது. நமக்கு ஃபஸ்ட் இயர்லேருந்தே நமக்கு வந்து கிளினிக்கல் எக்ஸ்போஷர் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேணாம், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நல்லா கிடைக்கும். அப்புறம் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்தியன் நமக்கு குக் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்டல் வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணுவாங்க, செப்பரேட்டாக க்ளீன்னஸ் வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஹீட்டர்ஸ், வாஷிங் மிஷின் அது மாதிரி இருக்கும். உங்களுக்கு எதாவது தனியாக வேணுன்னா கூட நீங்கள் குக் பண்ணிக்கலாம். அந்த ஃபெசிலிட்டி நாங்கள் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக இந்தியன் குக்ஸ் வேறு இருக்காங்க. ஸோ இந்தியன் ஃபுட்ஸில் எந்த பிரச்சனையும் வராது. அப்புறம் ஆல்சோ FMG கிளாஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ FMG பற்றி கிளியர் பண்ணணும் அப்படின்ற எந்த டென்ஷன் உங்களுக்கு வேணால் அவங்களே அடிஷ்னலாக கிளாஸஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் MBBS அப்ராடில் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் உங்களை இங்கே இன்வைட் பண்ணுறேன். தேங்க்யூ. பேர்? என் பேர் நவீன். எங்கேருந்து வரீங்க? நான் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர்லேருந்து வந்துருக்கேன். இப்போ என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? நான் உஸ்பெகிஸ்தானில் நமங்கன் ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி ஆஃப் மெடிசனில் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். நவீன், காலேஜ்லாம் எப்படி இருக்கு? காலேஜ் பிரச்சனை இல்லை, காலேஜெலாம் நல்லா நைஸ். சொல்லப்போனால் இங்கே எப்படி நடத்துகிறாங்க? நல்லா பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, நல்லா தான் நடத்துகிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் தான், அதனால லாங்குவேஜ் ப்ராப்ளம் கிடையாது. இங்கே சில பேர் சொல்லுவாங்க உஸ்பெக் லாங்குவேஜ் படிக்கணும், ரஷ்யன் படிக்கணும், ரொம்ப கஷ்டம். அப்படிலாம் கிடையாது, ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்லாம் எல்லாம் நடத்துகிறாங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க, ஸ்டாஃப்ஸ் வந்து
இந்தியாவிலேருந்து ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, அதனால எங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. லாங்குவேஜ் ப்ராப்ளம் எங்களுக்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் இயர்லேயே வந்து இப்போ எஃப்எம்ஜி கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்களாமே அப்படியா? வீக்லி சாட்டர்டே சண்டே வந்து எங்களுக்கு எஃப்எம்ஜி கிளாஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சப்போஸ் வந்து கிளாஸ் எங்களால் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா ஆன்லைனில் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிடுறாங்க. நான் அதில் மூலியமாக பார்த்துக்க முடியுது. ரொம்ப ஈஸியாக இருக்குது. பரவாயில்ல, நல்ல விஷயம். அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் இயர்லேயே வந்து இந்தியாவிலலாம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இயர்லேயே ப்ராக்டிகல்ஸ் இதெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர்லேயே ஹாஸ்பிட்டல் டியூட்டிஸ்லாம் போயிட்டு இருக்கீங்களாமே, அதை பற்றி சொல்லுங்களேன். கண்டிப்பாக. இது எப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸும் அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போ நான் வந்து சொன்னேன் ஃபஸ்ட் இயரில் வந்து எங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் அனுப்புகிறாங்க அப்படின்னு சொன்னேன். பட் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாரும் நம்பலை. என்னோட வீடியோஸ்லாம் நான் வந்து அனுப்புனேன். ஃபஸ்ட் இயர் நான் வந்து போயிட்டு அனுப்புனேன். ரொம்ப எல்லோரும் ஷாக் ஆனாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் அப்படி தான் வந்து அலோவ் பண்ணுறாங்க அந்த காலேஜஸ்லாம். பட் நம்ம நமங்கனில் வந்து எப்படின்னா ஃபஸ்ட் இயர்லேயே அலோவ் பண்ணுறாங்க. ரொம்ப எங்களால் வந்து ரொம்ப டாக்டர்ஸும் அப்படி தான் கூட இருந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சொல்லி தர்றாங்க. எப்படி சொல்கிறது, நம்ப முடியல. எங்களுக்கும் ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. ரொம்ப கற்றுக்க முடியுது. ஸோ வந்து நாங்கள் ஃபஸ்ட் இயர்லேருந்து ட்ரெயின் ஆகுறதுனால ரொம்ப சந்தோஷம் நவீன். இப்போ நமன்கன்னு சொன்னீங்க, நமன்கன் எப்படி இருக்கு? நமன்கன்ல இருக்கிற பீப்புள் அதெல்லாம் அவங்களாம் எப்படி இருக்காங்க? நீங்களே பாருங்க, கிளைமேட் சச் அ வெரி நைஸ் கிளைமேட். ஓகே, பீப்புள்ஸ் ஐ திங்க் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எங்கள் பேரண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இட்ஸ் அ முஸ்லீம் கண்ட்ரி, எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறது அப்படின்னாங்க. பட் அப்படி கிடையாது. நான் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தெரியுது, பீப்புள்ஸ் ஆர் ஸோ குட். அதனால் பீப்புள்ஸ் பற்றி நோ ப்ராப்ளம். அதே மாதிரி கிளைமேட் இஸ் வெரி குட் அண்ட் பீஸ்ஃபுல். அதர் சிட்டிஸ் கம்பேர் பண்ணுற போது நமங்கன் இஸ் வெரி குட். ஹாஸ்டல் ஃபுட் அக்கமடேஷன் அதெல்லாம் எப்படி இருக்குது? ஹாஸ்டல் நோ ப்ராப்ளம். ஹாஸ்டல் இஸ் compared to other colleges is very good. My friends are so many in colleges. அவங்களாம் சொல்லியிருக்காங்க காலேஜ் இது ஒர்க்கு பரவாயில்ல அப்படின்னு. பட் இது வந்து கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்குது. ஃபுட் வந்து இந்தியன் ஃபுட்ஸு. நமக்கு வந்து ஏதாச்சும் நமக்கு தேவைன்னா நமக்கு கூட இருக்கிறதுக்கு சார்ஸ்லாம் நிறைய இருக்காங்க, ஸ்டாஃப் நிறைய இருக்காங்க. அதனால சொன்னால் பிரச்சனை இல்லை. இங்கே ஸ்டாஃபும் அப்படி தான். காலேஜ் ஹாஸ்டல் எல்லாமே குட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பாடு இந்தியன்ஸ் மெஸ்னால ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளோ நமக்கு. ஃபைனலாக ஒரு கொஸ்டின் நவீன், இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வரணும் வந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? வாங்க வந்து நம்ம காலேஜில் வந்து படிங்க. நமங்கன் ஸ்டேட் யூனிவர்சிட்டி, ஃபேக்கல்ட்டி ஆஃப் மெடிசன். யூ ஆர் வெல்கம் டு அவர் ஃபேமிலி. தேங்க்யூ.